வணக்கம். தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கள பிராப்திதஸ்து. இன்னைக்கு கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகில் இருக்கிற பாலமலை அரங்கநாதர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கேன். மலை மேலே இருக்கிற பெருமாள் இவர், திருப்பதிக்கு நிகரானவர். பாலமலை அரங்கநாத சுவாமி திருக்கோவில். சுவாமியினுடைய தெப்பம் இது. அடர்ந்த வனத்துக்குள்ள நடு மலையில் இருக்கு இந்த தெப்பம். அரங்கநாதர் சந்நிதியிலிருந்து 1.5 பர்லாங்கு தூரம் வடக்கு நோக்கி இறங்கி வந்தால் இந்த தெப்பம் இருக்கு. அடர்ந்த வனத்துக்குள்ள சுற்றிலும் மலை, நடுவில் இருக்கு இந்த தெப்பம். இயற்கையாகவே அமைஞ்சது. மலைகளில் பெய்கிற மழை நீரும் சுனை நீர்களும் சேர்ந்து வந்து மூலிகை நீராக இந்த தெப்பம் நிறைஞ்சிருக்கு. அநேக மருத்துவ குணங்கள் உள்ளது. முடிஞ்சவங்க பாலமலை வர்றவங்க இந்த தெப்பத்துக்கு மறக்காமல் வாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கணும். கோவிலேருந்து நடந்து தான் வர முடியும். ஒரு 1.5 பர்லாங்கு தூரம் நடக்கணும். பாருங்கள், நீராழி மண்டபமே மூழ்கி இருக்குது. நடுவில் இருக்கிற நீராழி மண்டபமே மூடி இருக்குது. அந்தளவுக்கு தண்ணி இருக்குது தெப்பத்தில். கன்னிமார், அந்த இடத்துல கன்னிமார் கோவில் இருக்குது, மண்டபம் இருக்குது. அருமையான இடம், அழகான வனம். பாருங்கள் தண்ணி எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். பக்தர்கள் நிறைய வந்து இங்கே நீராடுறாங்க. அற்புதமான சுனை நீர், மூலிகை நீர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகில் உள்ள பாலமலை அரங்கநாதர் திருக்கோவிலில் அமைந்திருக்கிற தெப்பம். பெருமாள் கோவிலுக்கும் வடதிசையில் ஒரு 1.5 பர்லாங்கு தூரம் நடக்கணும். கீழே இறங்கி நடந்து வந்தால் இந்த அருமையான தெப்பம் இருக்குது. சுனை நீர், மூலிகை தண்ணீர். கன்னிமார் திருக்கோவில். தண்ணி அருமையாக இருக்குது குளிக்கிறதுக்கு. கோவிலேருந்து நடக்க முடிகிறவங்க மட்டும் வாங்க. ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க, முடியாதவங்களாம் வர வேண்டாம். கொஞ்சம் கடினமாக இருக்கும் பாதை. ஆனால் வந்த களைப்பே தெரியாது, அவ்வளோ அருமையாக இருக்குது. இடத்தினுடைய குளுமை, அருமை. அருமையாக இருந்துச்சு. வந்த களைப்பே தெரியல எங்களுக்கு இதில் நீராடினோடனே.
தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கள பிராப்திதஸ்து ஆயுஷ்மான் பவ. இதுதான் தெப்பத்துக்கு போகக்கூடிய வழி. பாதை பாருங்க, அடர்ந்த வனம். தனியாலாம் வராதிங்க, கொஞ்சம் கூட்டமாக வாங்க. யானைகள் நடமாட்டம் உண்டு. எனக்கே மூச்சு வாங்குது, ஏற முடியல. நடக்க முடிகிறவங்க மட்டும் வாங்க. இப்படி தான் கொஞ்சம் தூரம் படி இருக்கும், கொஞ்சம் தூரம் சமதளமாக இருக்கும். பாருங்கள், வழி பாருங்கள். அருள்மிகு பாலமலை மாரியம்மன். தரிசனம் பண்ணுங்க அம்மனை.